அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, சீடத்துவ பணியில் துன்பங்கள். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 10, இறை சொற்றொடர்கள் 16 முதல் 23 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பாம்புகள் எப்போதும் ஆபத்திலிருந்து விலகி தப்பித்துக் கொள்ளும். அவை எளிதில் தங்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடியவர்கள் கண்களில் படுவதில்லை. அதுபோல ஓநாய்கள் மத்தியில் செல்லும் இறையாட்சியின் பணியாளர்களும் பசுத்தோல் போர்த்திய ஓநாய்களை இனம் கண்டுகொண்டு விலக கற்றுக்கொள்ளுதல் வேண்டும். அப்படிப்பட்டவர்களின் வஞ்சக வழிகளை அறவே வெறுக்கவும், நம்முடைய பணிகளில் அவர்கள் குறுக்கிடா வண்ணம் அவர்களை தவிர்க்கவும் தக்க கபடற்ற பண்பு நெறிகளையும் அவர்கள் வளர்த்து கொள்ளுதல் வேண்டும். இங்கு ஓநாய்கள் என்று குறிப்பிடப்படுவோர் யார் என காண முயல்வது இன்றியமையாதது. வழி தவறி போன ஆடுகளாகிய இஸ்ரேலர் அந்த நிலைக்கு வர காரணமாயிருந்த சமய சமுதாய தலைவர்களே இங்கு ஓநாய்கள் என்று கூறப்படுகின்றன. சமய பண்பாட்டு ஆதிக்கமே பலவிதமான சிதறடிப்புகளுக்கு காரணமாய் அமைகின்றது. ஓநாய்களை முறியடிக்க நாமும் ஓநாய்களாய் மாறாது புறா போன்று சாந்தமுள்ளவர்களாய் இருத்தல் வேண்டும் என்கிறார் ஆண்டவர். ஓநாய்களை ஆடுகளாக மாற்ற வேண்டுமே தவிர ஆடுகள் ஓநாய்களாக மாறினால் இறையாட்சி வெகு தொலைக்கு அப்பால் தள்ளப்பட்டுவிடும். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வாயிலாக இயேசு 4 விலங்குகளை ஓமையாக கையாளுவதை காண்கிறோம். இயேசு இயற்கையோடு ஏந்து வாழ்ந்தவர், இயற்கையிடமிருந்து கற்றுக்கொண்டவர், இயற்கையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பவர். ஆகவே 4 விலங்குகள் பற்றிய செய்தி நமக்கு வியப்பை தருவதில்லை. ஒன்று, ஆடுகள். இயேசு தம் சீடர்களை ஆடுகளுக்கு ஒப்பிடுகிறார். ஏற்கனவே தம்மை ஆயனாக முன் நிறுத்திய இயேசு தம் சீடர்களை ஆடுகள் என குறிப்பிட்டதில் வியப்பில்லை. ஆடுகள் மாசற்றவை, எளியவை, வலிமையற்றவை, உணவுக்கும் பாதுகாப்புக்கும் ஆயனை சார்ந்தே வாழ்பவை. அதுபோல இயேசுவின் சீடர்களும் இயேசுவை சார்ந்தே வாழ வேண்டும் என விரும்புகிறார் இயேசு. இரண்டாவது, ஓநாய்கள். இந்த உலகம், உலகை சார்ந்த மனிதர்களும் ஓநாய்கள் என அழைக்கப்படுகின்றன. இவர்கள் ஆடுகளை தாக்கி அழிக்கின்றன, அச்சுறுத்தி விரட்டப்படுகின்றன. இயேசுவின் சீடர்கள் இந்த ஓநாய்களை கண்டு அஞ்சாமல் இயேசுவின் துணையோடு அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். மூன்றாவது, பாம்புகள். பாம்புகள் நுண்ணறிவுக்கும் முன்மதிக்கும் எடுத்துக்காட்டாக தரப்பட்டுள்ளன. இயேசுவின் சீடர்கள் அறிவாற்றலோடு ஞானம் நிறைந்தவர்களாக, முன்மதியுடையவர்களாக, எதையும் திறனாய்வு செய்து திட்டமிட்டு செயல்படுபவர்களாக திகழ வேண்டும். குறிப்பாக ஓநாய்கள் போன்ற மனிதர்களிடையே வாழும் பொழுது மிகவும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தொலைக்காட்சி, திரைப்படம், அலைபேசி, நவீன சொகுசு சாதனங்கள் முதலியன இறையாட்சியின் மதிப்பீடுகளை சிதைத்து விடாமல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நான்காவது, புறாக்கள். புறாக்களை கபடற்ற பறவைகளாக சித்தரிக்கிறார் இயேசு. புறாக்களைப் போல இயேசுவின் சீடர்களும் எளியவர்களாக, கபடற்ற சிந்தனை உடையவர்களாக, குழந்தைகளை போன்ற மனநிலை உடையவர்களாக வாழ்ந்தால் பின்னரசுக்கு உரிமையாளர்கள் ஆகலாம். இயேசுவின் சீடர்கள் சந்திக்க வேண்டிய சவால்களை, இன்னல்களை ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக சொல்லிவிட்டார். இயேசுவின் பணியை செய்யும் சீடர்கள் எதிர்கொள்ளப் போவதை பற்றிய விளக்கத்தை அழகாக நாம் அறிந்துள்ளோம். இன்றைய காலச்சூழலில் இயேசுவின் சீடர்களாக திகழ்கின்ற பொழுது, உண்மையை சுற்றி காட்டுகின்ற பொழுது, அநீதியிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வழிகாட்டுகின்ற பொழுது பலவிதமான அச்சுறுத்தல்கள் கிடைக்கின்றன, பலவிதமான நெருக்கடிகள் கிடைக்கின்றன. தவறான விமர்சனங்களால் நமது பெயர்களுக்கு களங்கம் ஏற்படுகின்றன. இருக்கின்ற இடத்தில் அமைதியற்ற சூழலும் ஏற்பட்டு விடுகின்றன. ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்மோடு இருந்து வழிகாட்டுவார். நமக்கு அமைதியாகவும் ஆறுதலாகவும்
அவருடைய உடனிருப்பு இருப்பதை உணர்ந்து சிறப்பாக பணி செய்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசுவின் சீடத்துவ பணியில் ஏற்படும் துன்பங்களை முன்மதியோடு எதிர்கொள்கின்றேனா? நான் தீமையை நன்மையால் வெல்லுகின்றேனா? ஓநாய் மனநிலையில் உள்ளவர்களோடு முன்மாதிரியான வாழ்வால் நான் புறாவை போன்று சாந்த மனநிலையில் அவர்களை கொண்டு வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது சீடத்துவ பணியில் ஏற்படும் துன்பங்களை முன்மதியோடு எதிர்கொள்ளவும், தீமையான செயல்முறைகளை நன்மையான செயல்முறைகளால் வெல்லவும், ஓநாய் மனநிலை உள்ளவர்களை சாந்த நிலைக்கு கொண்டு வரவும் வரம் தாரும். ஆமீன்.